ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேஸ் லைஃப் அண்ட் எக்கனாமிக் நியூஸ். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நிறையா பேங்க்ஸ் இன்றைக்கி அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதோட டீட்டெயில்டு ஒரு சம்மரி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே டீப்பாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணி விட்டுட்டு ஹை பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம ரிசல்ட்ஸ்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இந்தியாவோட, அதாவது கொஞ்சம் எஸ்பிஐக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் பேங்க்னு சொல்லலாம், ஒரு ப்ரைவேட் பேங்க். அவங்க இன்றைக்கி அவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 5% கிட்ட க்ரோத் ஆகிருக்கு. ஓகே, ஒரு நல்ல விஷயம் தான் இந்த க்ரைசிஸ் டைம்லையும் இந்தளவுக்கு வளருது. அப்புறம் செகண்ட் ஐசிஐசிஐ பேங்க். அவங்க கிட்டத்தட்ட 16% கிட்ட அவங்களோட க்ரோத் ஆனது இருந்திருக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். ஓகே, இது ஒரு நல்ல ஒரு க்ரோத்தாக கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இது ஆக்சிஸ் பேங்க். அவங்களோட ரிசல்ட் 23% க்ரோத் ஆகிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். நல்லா நல்ல விஷயம், நல்ல க்ரோத் தான் அது ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கோட்டாக் மஹிந்திரா பேங்க். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 23% பக்கம் அவங்களோட க்ரோத் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கிரேட் திங் டு பி வெல்கம்னு சொல்லலாம். நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இதை பார்க்கலாம். அப்புறம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். அவங்களும் கிட்டத்தட்ட 18% கிட்ட க்ரோத் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பேங்க்குக்கு, அந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டு தான். இது இன்வெஸ்டர்ஸ் ஃபோக்கஸ்டாக இருக்குது இந்த பேங்க்ஸ்லாம். ப்ரைவேட் பேங்க்ஸ் இருந்தாலும் சரி, பப்ளிக் பேங்க்ஸ்லேயும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது பாசிட்டிவாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14% பக்கம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இயர் ஆன் இயர் பேசிஸில் குவார்ட்டர்லியில் க்ரோத் ஆகிருந்திருக்கு. அப்புறம் நம்ம பந்தன் பேங்கோட ப்ரைவேட் பேங்க்கில் கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. -6% பக்கம் லாஸ் ஆகிருக்கு பந்தன் பேங்கை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக பார்க்கணுன்னா இந்த பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். மெயினாக இது நம்ம மார்க்கெட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்கணுன்னா மண்டே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் இருக்கும் மார்க்கெட்டில். நிஃப்டிலையும் சரி, பேங்க் நிஃப்டிலையும் சரி, சென்செக்ஸ்லையும் சரி. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பேங்க்ஸ் இப்போ மென்ஷன் பண்ணோம்ல, ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக் பேங்க், அப்புறம் ஐசிஐசிஐ, இந்த ஆக்சிஸ், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், இவங்களுமே கிட்டத்தட்ட 24% பக்கம் நிஃப்டியில் இவங்களோட வெயிட்டேஜ் மட்டுமே இருக்குது. இதில் வெறும் ஹெச்டிஎஃப்சி மட்டும் பார்த்தோன்னே 13% மேலே 13 பாயிண்ட் சம்திங் வெயிட்டேஜ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயே இருக்குது. அப்புறம் ரிலையன்ஸும் இந்த வீக்கில் நேற்றுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, ஃப்ரைடே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அவங்களும் ஈவினிங் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணனால கண்டிப்பாக நம்ம நிஃப்டியில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஸ்டார்ட் வர மண்டே பார்க்கலாம். ஓவராலாக பேங்க்ஸும் சரி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்களும் சரி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இந்த க்ரைசிஸான டைம்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. க்ரைசிஸ்னால் எதை மீன் பண்ணுறது நம்ம வார் டைம் தான். இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்க வாரோடு தான் திருப்பி இப்போ எங்கே விட்டோம் அங்கேயே நிற்கிறாங்க. அதை பற்றி பின்னாடி பேசுவோம் வீடியோவில். அப்புறம் இந்த கம்பெனிஸ்க்கான வெயிட்டேஜ் இப்போ சொன்னால ஹெச்டிஎஃப்சி இவங்க இந்த கம்பெனிஸ்க்கான வெயிட்டேஜ் ஒரு ஸ்டாக்காக சொல்கிறேன், ஒரு கம்பெனியாக சொல்கிறேன், பேங்காக சொல்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிட்டத்தட்ட 13% வெயிட்டேஜ் இருக்குது மார்க்கெட்டை மூவ் பண்ணுற எபிலிட்டி. ரிலையன்ஸ் டாப் மூவர் இதை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட் வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும், நிஃப்டி வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் மட்டுமே 15% பக்கம் வெயிட்டேஜ் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி 13% பக்கம் வெயிட்டேஜ் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் 11 to 12% மூவ் பண்ணோம். ஆக்சிஸ் பேங்க்கும் கோட்டாக் பேங்க்கும் ரெண்டு பேங்க்குமே 9% வெயிட்டேஜ் இருக்குது. மார்க்கெட்டை மூவ் பண்ணுற எபிலிட்டி இந்த ரெண்டு பேங்க்குக்கும் 9 to 10%. இவங்களோட மூவ்மெண்ட்டை பொறுத்த மார்க்கெட்டான நிஃப்டி, சென்செக்ஸ் மூவ் ஆகும். பேங்க் நிஃப்டி பார்க்க வந்தாலும் ஒட்டுமொத்தமாக இந்த ப்ரைவேட் பேங்க்கும் பப்ளிக் பேங்க் தான். எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்களாமே ப்ரைவேட் பேங்க். பப்ளிக் பேங்கை பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி, கோட்டாக், ஐசிஐசிஐ, ஆக்சிஸு, பந்தன் பேங்க்கு, சிட்டி யூனியன், நிறையா இந்த பேங்க்லாம் ப்ரைவேட் பேங்க். இவங்களாம் பேங்க் நிஃப்டியில் வருவாங்க. ஸோ ஓவராலாகவே பேங்க் நிஃப்டியும் சரி, நிஃப்டியும் சரி
வர வாரம் நல்ல மொமெண்டம் தரும் இந்த ரிசல்ட்ஸ் இப்போ பார்த்ததுனால. இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸோட ரிசல்ட்னாலையும் அப்புறம் வந்துட்டு நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கான குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஆகும். இந்த ஒரு ஜூலை மந்த் எண்டு வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்து 24,500க்கு மேலே தான் டெஃபினட்டாக இந்த மந்த் எண்டு க்ளோஸ் ஆகும். போக பார்த்துட்டு தான் அப்படி தெரியுது. பட் நம்ம இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸில் நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சடனாக நியூஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது. இந்த ஜூலை 8 அன்னைக்கு வந்துட்டு திடீர்னு ட்ரம்ப் சொன்னார், இந்த மாதிரி சீஸ்ஃபயரும் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த ஈரான் பீப்புளெலாம் சிக் பீப்புள், அப்புறம் வந்துட்டு ஈரான் பீப்புளை ரொம்ப இழிவாக கம்முன்னு வேறு சொல்லிட்டாரு. அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமான செல் ஆஃப் நடந்துச்சு. அதே வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் பக்கம் இம்பேக்ட் இருந்துச்சு. நடுவில் ஒரு 1 வீக் பக்கம் நல்ல ஒரு இம்பேக்ட் இருந்துச்சு. ஒரு ஹியூஜ் செல் ஆஃப்லேருந்து அப்புறம் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்லேயே இருந்துச்சு. சைட் வேஸ் ட்ரெண்டை சொல்லலை, பட் மார்க்கெட்டோட இந்த சிச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த ஒரு 1 வீக் எப்படி இருந்துச்சு அவர் சொன்னப்பலேருந்தே வந்துட்டு நிறைய பேர் இந்த புட் ஆப்ஷன்ஸை ஹெவியாக செல் பண்ண மாட்டோம் ஆரம்பிச்சிட்டாங்க. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் சடனாக ஷூட் ஆகிடுச்சு. அழகாக $69-70 இருந்துச்சு க்ரூட் ஆயில். அந்தாலும் ஒரு வாரத்தை சொன்னார் சீஸ்ஃபயர் ஒன்றில் ஒன்றும் சொன்னார். ஒரே நாளாக வந்துட்டு கிட்டத்தட்ட 700 பாயிண்ட் பக்கம் கீழே வந்துருச்சு. 24,400 பக்கம் அந்த நிஃப்டி வந்துட்டு 23,800 பக்கம் போயிடுச்சு அந்த ஒரு நியூஸ்னால. அதான் சொல்கிறேன், மார்க்கெட்டு எந்நேரமானாலும் நியூஸ்க்கு ரியாக்ட் பண்ணி இப்போது. பட் நான் சொல்கிறேன் 24,500 வந்துட்டு எதனால இந்த ரிசல்ட்ஸு இந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நான் சொல்கிறேன். மார்க்கெட்டானது இந்த வீக் நல்லா பாசிட்டிவாக இருக்கும்ன்ட்டு. பட் ஸ்டில் எல்லோரும் வந்துட்டு எவ்வளோ இந்த ரிசல்ட்ஸையும் பார்க்குறோமோ அந்த ஆள் பேச்சும் கொஞ்சம் காதை கொடுத்து கேட்டால் நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்மளோட லாஸை ஹெவியாகவும் பார்த்துக்கலாம். அவர் சொன்ன வேகத்தில் அவங்க இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்க அல்கோர் ட்ரேடிங் தானே பண்ணிருப்பாங்க. அல்கோரிதம் ஹிட் ஆகிடும், உடனே அவங்க நியூஸ்க்கு அவங்களோட இதெல்லாம் செல் ஆஃப் ஆகிடும். பட் நம்ம அந்த நியூஸை பார்த்து நம்ம தெரிஞ்சுட்டு ரீட்டைலர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இதை செல் பண்ணணும் வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் க்ரூஷியலாக அவரோட பேச்சை மட்டும் பாருங்கள். அவரோட பேச்சு தான் ரொம்ப மார்க்கெட் வந்துட்டு அதிகமாக ரியாக்ட் ஆகுது. அப்புறம் வந்துட்டு அவர் சொன்ன அப்படின்ட்டு திருப்பியும் அவர் சொன்னார், இந்த இவங்க பீப்புள் ஈரான்ட்டு சிக் பீப்புள் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அதுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் யூஎஸும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஈரானும் பதிலுக்கு இவங்களோட பேசிஸில் குவைத்து கத்தாரு அந்த பேசிஸில் பஹ்ரைன் அவங்களோட பேசிஸில் ரிவெஞ்சுக்கு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்துட்டு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் திருப்பியும் கொஞ்சம் $80 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வீக் முடியும் போது $82 பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு ரிஸ்க்கானது இருக்குது. க்ரூட் ஆயில் ப்ரைஸையும் பாருங்கள், க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் கண்டினியூஸாக இந்தியா விக்ஸ் மூவ்மெண்ட்ஸு இந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தால் நம்ம காஷியஸாக நம்ம இது பண்ணிக்கணும், நம்மளோட ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் டிசிஷன்ஸ் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த இதில் இயரில் வந்துட்டு இந்த க்ரூட் ஆயிலோட இதோடைய கோல்டு ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் வேல்யூ எதாச்சும் ஆட்டோமேட்டிக் கோல்டு வேல்யூ குறையுது. அதனால் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகாதனால இந்த கோல்டு வேல்யூ குறையுது, டாலர் ஸ்ட்ரென்த் ஆகிறதுனால குறையும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் இந்த சில சைடு டிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை விட நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணோம். கமோடிட்டிஸ் மார்க்கெட்லேயே இருந்தாலும் சரி, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸாக இருந்தாலும் சரி, ஈவன் குளோபல் மார்க்கெட்டும் சரி. கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸில் அது வேறு அதர் ரீசன்ஸ் இருக்குது, டெக்னிக்கல் திங்ஸ் இருக்குது. என்விடியா ஸ்டாக் வந்துட்டு கொஞ்சம் கீழே போயிருந்துருக்கு. அப்புறம் வந்துட்டு இது மைக்ரான் சில குறிப்பிட்ட யூஎஸ் டெக் ஸ்டாக்ஸும் கீழே போயிருக்கு. எதனால் வந்துட்டு இப்போது ஏஐ பபிள் பர்ஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாள் டாக்காக இருக்குது. பட் வந்துட்டு இப்போது கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னதுன்னா, சில கம்பெனிஸ் வந்துட்டு இந்த அதிகமாக ஏஐ யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்பெனிஸ்லாம் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான அலோகேட் பண்ண பட்ஜெட்டே வந்துட்டு சீக்கிரமாக தீர்த்து முடிச்சிட்டாங்க. இந்த 4-5 மந்த்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக டாக் போயிட்டுருக்கு. ஹியூமன் ரிசோர்ஸ்லாம் வந்துட்டு பெருசாக ஏஐ யூஸ் பண்ணாதீங்க, ஏஐக்கான அலோகேட் பண்ண பட்ஜெட் வந்து இந்த இயருக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதனாலே வந்துட்டு இப்போது திருப்பியும் வந்துட்டு ஹையரிங் சில கம்பெனிஸ் ஹையரிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அமேசான் மாதிரி கம்பெனிஸ் லே ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப 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 வாலட்டைலான, ரொம்ப ரிஸ்கியான, ஒரு அன்இமேஜினபிளான சுச்சுவேஷனில் மார்க்கெட்டு, ஜாப் மார்க்கெட்டும் சரி, ஸ்டாக் மார்க்கெட்ஸும் சரி, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸும் சரி, எல்லாமே ஒரு மாதிரி அன்சர்டனாக இருக்குது. பட் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம வந்துட்டு நம்ம பொழப்பு ஓட்டணும்னா நம்ம ஸ்கில் அதிகமாக இருக்கணும், எல்லா நியூஸையும் பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கே ஃபிட்டின் பண்ணிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிட்டின் பண்ணிட்டு கரெக்டான டிசிஷன்ஸ் எடுத்து இருக்கிற டூல்ஸ் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட டூல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஏஐ யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுறதும் சரி. அப்புறம் வந்துட்டு எந்த ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கிட்டா ஜாப் கிடைக்கும்ன்றத நிறையா புதுசாக வந்துட்டுருக்கு. பழைய டிகிரிஸ்லாம் அவுட் ஆகிட்டு புதுசாக ஸ்கில்ஸ் ஓரியன்டாக வேர்ல்டு ஆனது மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, பட் அதுக்குள்ளே ஃபிட்டின் ஆகிட்டு நம்மளும் வாழ பழகிப்போம்.
இப்பயும் இந்த ஈரான் வாரோட ஒரு பின்னாடி ஒரு எக்ஸ்டென்ஷனுக்கு ஒரு சின்னதாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மூஸை தான் அவங்க பிளாக் பண்ணிட்டு ஆயிலை விட மாட்டோம், அதை விட மாட்டோம்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டுருந்தாங்க. அவங்க டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க ஈரான் நடுவில். அதுக்கு கவுண்டராக வந்துட்டு இவரும் டோல் ஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணார். அவர் ஒரு நாள் தான், அப்புறம் திருப்பி வந்துட்டு டோல் ஃபீஸை வித்ரா பண்ணிட்டாரு. அதுக்கு மார்க்கெட் திருப்பி ஒரு க்ரூட் ஆயில் குறைஞ்சிது. அப்புறம் இவங்க வந்துட்டு உங்கள்ட்டலாம் பேசினா சரி வராதுன்னு சொல்லிட்டு ஈரான் வந்துட்டு அந்தாண்ட பக்கம் அவங்களுக்கு ரெட் சி பக்கம் ஹவுத்தீஸ் அவங்களோட ஒரு ப்ராக்சிஸ் இருக்காங்க. ஹவுத்தீஸ்னு ஒரு ப்ரொட்டஸ்டர்ஸ் குரூப் அவங்கள வச்சு ரெட் சி பக்கமும் பிளாக்கேட் கண்ட்ரோல் இது போட ட்ரை பண்ணுறாங்க இப்போது. அதோட நியூஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ரெட் சி பக்கமும் 2 பக்கம் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா பட் நம்மள மாதிரி இந்தியாவுக்கும் யூரோப்புக்கும் இருக்கிற ஒரு சீ ரூட்டே கம்ப்ளீட்டாக கட்டிடும். இப்போயாச்சும் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் கூட இருக்க சீ ரூட் தான் வந்துட்டு ஹார்மூஸ்னால பிளாக் ஆகிருக்கு. சப்போஸ் இந்த வாரானது இன்னும் எஸ்கலேட் ஆகி இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் யூரோப்புக்குமான ட்ரேட் ரூட்டே கொஞ்சம் பிளாக்கேடான சுச்சுவேஷன் போச்சா, திருப்பியும் க்ரூட் ஆயிலானது பழையபடி February March டைமில் 120 கிடைப்பிச்சோ அது திருப்பியும் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அகைன் நம்ம நடந்த ரிப்பீட் லூப்பில் நடக்கும். INR வந்துட்டு டாலர் அகேன்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆகும். கோல்டு வந்துட்டு திருப்பியும் ஒரு மாதிரி குறையும். பார்த்துக்கோங்க, அந்த இது ஒரு குரூஷியலான செக் பாயிண்ட்டு. இந்த ஹவுத்தீஸ் வந்துட்டு இந்த நேவல் பிளாக்கேடு ரெட் சி பக்கம் போட்டாங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கும் அந்த மிடில் ஈஸ்ட்க்கும் இருக்கிற இதுவே போயிடும். அந்த ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இடம் பிளாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் யூரோப் போகிற டிஸ்டன்ஸே சுற்றிட்டு போகிறதுனால இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகிடும். பட் அந்த நியூஸை கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டில் எப்படி எந்தெந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது நான் வந்துட்டு டெய்லி பேசிஸ் ஸ்டாக்ஸில் சொல்கிற போது திருப்பியும் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ ரொம்ப லாங்காக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு இன்னும் நிறையா டீட்டெயில்ஸ் பார்க்கணும். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இனிமேல். தேங்க்யூ. புதுசாக நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க.